சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைத்த ஆண்டு இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், இவர் ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகளில் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்றைக்கி 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார். நடிப்பு பயிற்சிகள்லாம் போய் நடிகராகலை, ஆனால் நடிகரானார். விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டவர் அவர். பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன்னு உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன், நான் நல்ல நடிகர் உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்தது தான் அவருடைய சாமர்த்தியமாக நான் பார்க்குறேன். அதுதானே ஒருத்தருக்கு பதிலாக இருக்கணும். நான் நல்ல நடிகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகன்னு உன்னை சொல்ல வைக்கிறேன்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணுன்னா விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும். அதுதான் முக்கியம்.